எஸ்பி வேலுமணி சொல்லிட்டார். நான் அப்போவே சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி கூட நம்ம கூட்டணி வச்சுருந்தா இந்த தொந்தரவே இருந்திருக்காது. இப்போ பாருங்கள், நமக்கு தேர்தலுக்கு பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக பல அமைச்சர்கள் தொந்தரவு பண்ணுவாங்க. நிச்சயமாக நம்ம கட்சியே காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு சங்கடங்கள்லாம் நடக்கும். நான்லாம் இருக்கிறதுனால பிஜேபி கிட்ட சொல்லி கொஞ்சம் காவந்து பண்ணி வைப்பேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வீம்பு பிடிச்சார்னா நிச்சயமாக இந்த கட்சியில் பல்வேறு கலையபரங்கள் நடக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும் பெரிய அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பாஜக கூட்டணியிலேருந்து விலகி வந்ததுனால நமக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும்னு எடப்பாடி பழனிசாமி போட்ட கணக்கு தப்பு கணக்கு. எஸ்டிபிஐ கட்சியினர் அவங்கள்ட்ட இருக்கிறது 2% ஓட்டு கிடையாது. அவங்களுக்கு ஒரு சீட்டையும் ஒதுக்கி அந்தளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம். இஸ்லாமியர்கள் நிச்சயமாக நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம இதில் ஒதுங்கி இருக்கமே. நம்ம பேசாமல் நம்ம பாஜக கூட இருந்திருக்கலாமே. இப்போ நமக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. இந்த சிக்கல்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? எடப்பாடி பழனிசாமி தான் இது பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி கடுமையாக பேசியிருக்காரு.